யாரடா இவனை தெரியா? யாரடா இவனை தெரியா? அச்சமில்லாமல் வந்தாய். பாசமா என்ன தேவியை பங்கமும் செய்ய வந்தாய். விட்டால் உன்னை கொல்லாமல் விடுவதில்லை. பாடாடா சென்று மானே. வாடா ஜங்கமா சன்னியாசி பையே, நீ வடிய போவேவா சும்மா போலாமா? என் பெண் ஜாதியை பார்த்து அவள் இவள் என்று ஞானபந்தம் செய்தாய் அல்லவா? நான் பேரண்டன் வந்திருக்கேன். வாடா வா பார்க்கலாம். அவளை நான் ஒரு குறையும் கூறவில்லை. நானோ அவளை தாயும் என்றேன், சொல்றா தங்கை என்றேன். அவளோ என்னை தாகம் தீர்க்க சொன்னாள். நானோ மாதா என்றேன், மங்கை என்றேன். அவளோ என்னை மஞ்சள் தீர்க்க சொன்னாள். அந்த சிறுநடைகள் பேச்சை கேட்டு பேர் நிறைய பேர் இருக்கிறார்கள். மயில்நடைகள் பேச்சை கேட்டு ஆண்டாள் பல கோடி இருக்கிறார்கள். ஆனால் உன் பெண்ஜாதி பேச்சை கேட்டு சீர்குலைய வேண்டாம் அண்ணா. அக்கால ஓலின்னு கேளு கேளு. இன்னைக்கு ஒரு நாள் தானே கேக்குற. அக்கால ஓலின்னு கேளு. ஒரே நாள் கேட்டுட்டோம். இடி போல தாக்கினே அந்த இடி இடித்ததை போல் உன்மேல் தாக்கியிருக்கிறேன். முடிந்தால் தப்பித்து ஓடிவிடு. என் வில்லு முனைய தடுத்திருக்கிறேன். ஓடி போயிடலாம். வாரி உண்மையில் அடித்திருக்கிறேன். முடிந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். கத்தனே சிவான என்று
அந்த கல்லு மலையெல்லாம் நான் கை அம்மனா தடுத்துருக்கேன். சொல்றா தப்பிச்சு ஓடி போயிடலாம். அந்த செடி கொடிங்க பிடிங்கி எழுந்தே நான் கட்டப்பட செடி கொடி எல்லாத்தையும் மேல குடியேற்றிட்டேன். முடிஞ்சா தப்பித்துக்கொள். பொன் மரகரா, அந்த செடி கொடிகளை கண்டாலே கண்டா, சத்து உணரா. செடி கொடிகளை சத்து உணரா. நீ புடிங்கி போட்ட அந்த செடி மலையெல்லாம் கையம்பால தடுத்துருக்க. வர வாடா பாக்கலாம். அட ஆலமரத்தை பிடிங்கினே நான் கட்டப்பட